வணக்கம். 60 ஆண்டுகளாக தமிழீழ விடுதலை போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. தந்தை செல்வா காலத்தில் இருக்கு. போராட்ட வடிவங்கள் மாறும், ஆனால் உணர்வுகள் மாறாது. தமிழீழ அமையணுங்கிற உணர்வோ, தமிழீழ மக்களுக்கு நடந்த கொடுமைகளுக்கு தீர்வு வர வேண்டும். இப்ப அந்த தீர்வுங்கிறது முக்கியமான விஷயம். போர்க்குற்ற விசாரணை, இனப்படுகொலை, போர்க்குற்றம், இனப்படுகொலை, இந்த ரெண்டு சம்பந்தமான நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறது தமிழ் உணர்வாளர்களுடைய கருத்து. அதை நோக்கி பலரும் பல விதமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. மே 17 தான் முள்ளிவாய்க்கால் படுகொலை நடந்தது. அது உலகம் முழுக்க அந்த நினைவு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அப்படி மே 17 இயக்கத்தை சேர்ந்த ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி அவர்கள் வருஷம் கடற்கரையில் ஒரு மெழுகுபர்த்தி அமைதியான முறையில் ஒரு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காரு. போராட்டம் சொல்றதை விட ஒரு நினைவேந்தல் நடத்திக்கிட்டு இருக்காரு. இப்போ அவர் தடையை மீறி அதை செஞ்சதா அவரை கைது செஞ்சிருக்காங்க. இப்போ உணர்வுகளுக்கு சட்டம் தெரியாது. உணர்வுகளுக்கு இலக்கு மட்டும்தான் தெரியும். அந்த இலக்கை நோக்கி பயணிக்கும் போது சட்டத்தை மீறலாம். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, தடையை மீறி மறியல் செய்யும் போது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் காலையில கைது பண்ணிட்டு போய் சாயந்தரம் விட்டுருவாங்க. குண்டர் சட்டத்துக்குள்ள எப்படி இவங்க வந்தான்னு தெரியல. தோழர் திருமுருகன் காந்தி ஆட்டும், டைசன், இளமாறன், அருண்குமார், இந்த 4 பேரும் அவங்க எல்லாருமே சிறந்த சமூக செயற்பாட்டாளர்கள். நான் திருமுருகன் காந்தியினுடைய பேச்சுகளை கேட்டிருக்கேன். அவங்க காவிரி நதிநீர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஹைட்ரோ கார்பன் திட்டமா இருந்தாலும் சரி, மீத்தேன் சம்பந்தப்பட்ட விஷயம், இப்படி தமிழர் நலன் சார்ந்த விஷயங்களுக்கு தொடர்ந்து குரல் கொடுக்கிறவங்க. எல்லாருமே குரல் கொடுக்கறாங்க. அதாவது எல்லா அரசியல் கட்சியை சார்ந்தவங்களும் குரல் கொடுக்கறாங்க. அந்த குரல் கொடுக்கும் போது அந்த துணி எப்படி இருக்க வேண்டும், அது எந்த மாதிரி குரல் கொடுக்கணும் அப்படிங்கறது சில சமயத்தை சட்டத்தை மீறி போலாம். ஆனா இவங்க கொடுத்த குரல் நிச்சயமாக உண்டர் சட்டத்துல உள்ள போடுற அளவுக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல. நான் பெரிய சட்ட வல்லுநர் இல்லை, எனக்கு தெரியல. இவங்க ஒரு சிறந்த சமூக செயற்பாட்டாளர்கள். இவங்களை இந்த குண்டர் சட்டத்திலிருந்து உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும்னு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். ஏன் கோரிக்கை வைக்கிறோம்னா, இவங்க சமூக நலன் சார்ந்த விஷயங்களுக்காக போராடிட்டு இருக்கிறாங்க. சுயநலம் சார்ந்து போராடுறது இல்லை. முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சுயநலம் சார்ந்து போராடல, தமிழர் சமூகம் நலம் சார்ந்து போராடுறவங்களுடைய குரல் வலையை நசுக்கிறது. அப்புறம் ஒரு விஷயத்துல ஒருத்தருக்கு இது சரின்னு பண்ணா அது சரின்னு பண்ணலாம். அப்போ எதிர்த்து பேசுறதுக்கே ஆள் இல்லாம இருந்தா எப்படி? அதுதானே ஜனநாயகம், அதுதானே சோசலிசம். ஒரு சட்டசபைன்னு ஒண்ணு இருக்கு, ஆளுங்கட்சின்னு இருக்கு, எதிர்கட்சின்னு இருக்கு. அங்க 2 பேர் இருந்தால் தானே அது சட்டசபையா இருக்கும். வெறும் ஆளுங்கட்சி மட்டுமே இருந்தாலும், வெறும் எதிர்கட்சி மட்டுமே இருந்தாலும் அது எப்படி சட்டசபையா இருக்கும்? மனித சமூகமே அப்படித்தானே. இது சரி, இது தவறு. உங்களுக்கு சரின்னு தெரிஞ்ச விஷயத்துக்காக நீங்க போராடுறீங்க, எங்களுக்கு சரின்னு தெரிஞ்ச விஷயத்துக்காக நாங்க போராடுறோம். அப்படித்தான் இந்த இளைஞர்கள் போராடுறதா நான் கருதுறேன். அதனால இவங்க மேல இருக்கிற குண்டர் சட்டத்தை நீக்கி இவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று நான் என்னுடைய வேண்டுகோளை வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.